முடியும். ஞான திருஷ்டி உள்ளவர்கள் ஓரளவுக்கு பார்க்க முடியும். சென்சேவன் மூலமாக இப்போ நம்ம சென்சிங் பண்றோம் இல்லையா, சோ இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வானத்திற்குள் அருவி சென்று திரும்பிய அனுபவத்திற்கு பிறகு ஒரு கோட்டீஸ்வரருடைய கிரீடம் அவங்க எழுதியிருப்பாங்க. அதிகமா அதாவது அந்த சக்கராவுடைய கலர்ஸ் போட்டுருக்காங்க. அதிகமான ஊதா, அதிகமான கருநீலம், கிரவுனுக்கு மேல வந்து ஒரு பத்து போன்ற ஒரு அமைப்பு, சிறிது பச்சை கலர்ல இருக்கும், சிறிது மஞ்சள் கலர்ல இருக்கும். Normal person.
என்ன மேடம்? நெக்ஸ்ட் இது பெரிய சக்கரங்கள். கையில பாம்ஸ்ல இந்த பாருங்க இந்த பாம் சக்கரம் ஃபீல் பண்றாங்க இது இந்த சோல் சக்கரம் ஃபீல் பண்றாங்க இல்லையா அதான் இந்த சக்கரம் பெரிய சக்கரம் நம்ம சக்கரங்களை ஃபீல் பண்ண பாடியில இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போகுது. அந்த சக்கரம் வந்து புக்ல இருக்கு. தயவு செய்து இப்போ ஒரே விஷயம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். புக்லெட்டை வாங்கிக்கோங்க. எந்த லாங்குவேஜ் வேணும் அந்த புக்லெட்ல எந்தெந்த சக்கரா எங்க இருக்கு என்னென்ன பண்ணணும் எல்லா டீடைல்ஸும் புக்லெட்ல இருக்கு வாங்கிக்கோங்க. சக்கரம் இருக்கு. ஆனா ஹீல் ஆனது ரொம்ப சிம்பிள் மேடம். இல்ல சார் ஒரு சக்கரம் யாருக்கு தெரியல அதான் வெச்சிட்டு ஒரே இது பின்னுக்கு இது சைடுல இது எல்லாமே இந்த புக்லெட்ல இருக்கு. ஃப்ரண்ட் பக்கத்துல இருக்கு பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி ஓரா இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு மேடம். இது ஓரா கேன்சல் பண்ணி ஹீல் பண்ணும்போது அந்த ஹார்ட்ட பாத்தீங்கன்னா அதாவது ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு. எந்த ஹீலிங் பண்ணாம நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை ஹீலிங் கேமரா வச்சோம்னா இந்த மாதிரி தெரியும். அதற்கு பிறகு நம்ம மன்னிப்பு படிச்சு ஹீலிங் பண்ண மானதுக்கு பிறகு அடுத்து இது பிரஸ் கேன்சர் மானோட முற்றுநோய் காஸ் அது ஒரு காஸ் வருதாங்க. இந்த மானோட கனெக்ஷன் வந்து ஒரு கனெக்ஷன் வருதுன்றாங்க. அந்த கனெக்ஷன் வரனால இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இது கேன்சராக மாறுகிறது. காரணம் இருக்குது இல்ல உணவும் இருக்குது. இது டிப்ரெஷன் அடுத்தது இது வந்து பாருங்க மேடம் இப்படிதான் இப்ப பீரியட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும். நான் மேல வந்துட்டேன் வரோம். of this rock climbing wall. That's insane. Babies are not.